ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகம் ஃபிசியோதெரப்பி யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குதிகால் வலி அப்படின்னா என்ன, அந்த குதிகால் வலி ஏன் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், ஃபிசியோதெரப்பியில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த குதிகால் வலினா கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவோம். இந்த கால்கேனியம் அப்படின்னா என்னன்னாக்க, நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிகாலில் இருக்கக்கூடிய எலும்புக்கு பேர் தான் கால்கேனியம்னு பேர். அந்த கால்கேனியமில் ஒரு கால்சியம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசாக ஒரு எலும்பு வளர்ந்த மாதிரி இந்த ஆரோவில் காட்டியிருக்க மாதிரி துருத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்கிறது. இந்த கால்கேனியல் ஸ்பர்ரை பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. அதாவது குதிகாலோட பின்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த டெபாசிட் ஒன்று, அதே மாதிரி குதிகாலோட அடிப்பகுதியில் ஏற்படக்கூடிய டெபாசிட் ஒன்று. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அந்த இடத்துல தான் மசில்ஸ் முடிகிற இடம், அதே மாதிரி பாதங்களுக்கு வரக்கூடிய மசில்ஸ் தொடங்குகிற இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டெபாசிட் இருந்து துருத்திக்கிட்டு இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக மசில்ஸோட மூமெண்ட்டில் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்க கால்கேனியல் ஸ்பர் பின்னாடி உள்ளது, அதே மாதிரி அடிப்பகுதியில் உள்ளது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் பாருங்கள் முடியுது, கீழே பார்த்திங்கன்னா இந்த பிளான்டார் ஃபேஷியா தொடங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நடக்கும்போதும் படிக்கட்டு ஏறும்போதும் இறங்கும்போதும் பெயின் இருக்கும். பாதத்தோட மூமெண்ட்டை நம்ம பார்த்தாலே ரொம்ப டைட்டாக இருக்கும், அசைக்க முடியாது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நடக்க பார்த்திங்கனாக்க வலி அதிகமாகிட்டே இருக்கும், வலி குறையவே குறையாது. ஸோ அதனால் நமக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு ஃபிசியோதெரப்பியில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசவுண்டு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹாட் பேக்ஸை வச்சு மசாஜ் பண்ணலாம். எது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட கேட்டு ஒரு செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனால அந்த மசில்ஸ் நமக்கு விரிவடைஞ்சு கொடுக்கும். அதனால் நமக்கு மூமெண்ட் நல்லா வரும், பெயினும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கையை கொண்டே அந்த பாதத்தோட குதிகாலில் இருக்கக்கூடிய எலும்புக்கு மசாஜ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டைட்னஸை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். கால்கேனியல் ஸ்பர் அப்படிங்கிறது ஒரு பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, நம்ம அதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பார்த்தோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகம் எதாக இருந்தாலும் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம சேனல் ரன் பண்ணுறோம். அதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு யாருக்காவது இருக்குதுன்னு தெரிஞ்சால், நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பாதம் சம்மந்தப்பட்ட வேறு ஒரு ப்ராப்ளம், பிளான்டார் ஃபேசைட்டிஸ்னால் என்ன, அந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் எதனால் வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you.